கோவிந்தா 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 கோவிந்தா. எடுத்து வெளில எடுத்து மேடம். பக்ஷிதாஸ் என்ன பேரு, கலிகாலம் என்ன பேரு, வைணவ என்ன பேரு. மற்ற ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாகனம், கல்லால வாகனம். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு. மார்கழி பங்குனில உள்ளேந்தி தூக்கும் போது 4, 8, 16 32 64 சப்பரத்தை வச்சு இழுக்கிறது ரொம்ப உலப்பிரசாதி. கல்லால வாகனம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இங்க வாகனமா இருக்க. 6 கால பூஜையோட இருக்க ரொம்ப வளப்பிரசாதி. நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற கருண சேவை ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு. ரொம்ப விசேஷம், பிரார்த்தனைகள்லாம் இருக்குதா. சாதாரணமா சனிக்கிழமையில இந்த பெருமாளை சேவிச்சா திருப்பதி போய் 16 முறை பார்த்த பலன் உண்டு. சுவாமியோடைய கனவுல போய் அன்னப்பாவாடைன்னு சொல்லி ஒரு 20 படி பிரசாத நைவேத்தியம் பண்றதுங்கிறது அன்னப்பாவாடைன்னு பேர். 1 படி 2 படி பண்ணா சாதாரணமா நைவேத்தியது. 20 படி பண்ணாக்க அது அன்னப்பாவாடையா சொல்றது. அது இந்த மாதிரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுன்னு அவர்கிட்ட சொன்னதாகவும் மனசுல சொன்னதுனால வந்து பண்ணணும்னு சொல்லி பண்ண சொல்லியிருக்க. அது இப்ப சனிக்கிழமை மாசத்துல ஒரு சனிக்கிழமையில வந்து நடக்கிறது. இந்த அன்னப்பாவாடையை சேவிக்கிறதுனால நம்ம வீட்டுல என்னைக்குமே அன்னம் குறைவில்லாம இருக்குங்கிறதுக்காக தான் இது பண்றது. இதை சேவிக்கிற அத்தனை பேருக்கு அத்தனை விதமான க்ஷேமம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத்.